எல்லாருக்கும் ஹாய். 2 நாளாக வீடியோ போடவே இல்லை. ஸோ எல்லோரும் கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும். எதுக்குன்னா குழந்தை வந்து விளையாடும்போது அடிபட்டுட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது வர்றது அப்படி இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டாரு ஹீரோ. ஐயோ அக்கா அடிக்காதீங்க. மீனா கைய விடுன்னு சொன்ன. முடியாதுதா. கைய விடு. அத்தா வேண்டாம் தா, விடுங்கத்தா. அது எப்படி இவனை சும்மா விட முடியும்? ஐயோ, இந்த தம்பி விட்டு அடிச்சே கொன்றுவார் போலயே. அத்தம் போதும் தா, விடுங்கத்தா. இல்லத்தா, வேண்டாம் தா. அவரு சுயநிலைவா இல்ல, குடிச்சிருக்காரு. இப்ப நீங்க அடிச்சா கூட எதுக்கு அடிச்சீங்கன்னு கூட அவருக்கு தெரியாதுதா. அக்கா மாமா சரியான வேலைதான் செய்யறவ. இவர் என்ன பேச்சு பேசினவ நல்லா அடிக்கட்டும். நீ வாய மூடு, சும்மா இருடி. ஐயோ, இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா ராணி வகுந்து போடுவா. ஆமாம் தம்பி, விட்டுருங்க. எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என் மேலேயே இந்த முத்துவேலு மேலேயும் நீ கைய வைப்ப. பொண்ணா ஆளு கூட்டிட்டு வந்து கவனிச்சுக்கிறான். மோன என் கையில தாண்டியா போல. போய் எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வா, இதே ஊர்ல தான் இருப்பேன். ஐயோ விடுங்க தம்பி. இவன் இந்த அளவுக்கு இங்க வரானா நீங்க குடுக்குற இடம் தான் அதுக்கு காரணம். வாக்கு கொடுக்குறாங்களா? வாக்கு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம சின்ன பொண்ண அந்த குடிகாரனுக்கு. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லா தடவையும் பாதுகாப்புக்கு வந்துகிட்டு இருக்க முடியாது. ஒரு சின்ன பொண்ணு தனியா விட்டுட்டு வேலைக்கு போறீங்க. 10 குறைக்கு ஒரு குடிகாரனுக்கு கட்டித்தரன்னு வாக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. எல்லா நேரமும் இதே மாதிரி இருந்துராது. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அவன் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணா அவ ஒத்தையில என்ன செய்வா? இதெல்லாம் எங்க புரிய போகுது? அது வந்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றியா? உனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் நான் இருக்கேன், உன்கிட்டயே அவன் இப்படி பேசுறான். அவ சின்ன பொண்ணு, 10 குறைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. நாளைக்கு வீட்டுல இல்லாத நேரத்துல இவகிட்ட அவன் தப்பா நடந்துக்க மாட்டானா என்ன? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லு மீனா, உன்கிட்டதான் கேக்குறேன். நாளைக்கு வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல இவன் அவகிட்ட வந்து பிரச்சனை பண்ண என்ன பண்ணுவீங்க? இவளை விட்டுட்டு 2 பேரும் வேலைக்கு போயிறிய. இருக்கிறது பாட்டியும் இவளும் தான். பாட்டியும் எங்கேயாவது போயிடுவாவ. இவ ஒத்தையில என்ன செய்வா? அத பத்தி எல்லாம் யோசிச்சிங்களா? இவளை தனியா விட்டுட்டு போறோமே, ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்ததா இல்லையா? ஏற்கனவே ஒரு தடவையா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி அவன் வந்தான். அப்பவும் நான் இங்க இருந்தேன். அன்னைக்கு இதே மாதிரி தான் அடி வாங்கிட்டு போனான். அடி வாங்கிட்டோமேனு திரும்பி திருந்தினானா என்ன? மறுபடியும் அதே வேலையை தான் பாக்குறான். நீ எத்தனை தடவை அடிச்சாலும் அவன் திருந்த மாட்டான். யாருங்க, ஒண்ணு நீங்க வேலைக்கு போகிறத நிறுத்துங்க. ஐயோ தம்பி, நான் வேலைக்கு போகலனா ஒரு வீட்டோட நிலைமை. அவரே இப்பதான் வேலைக்கு போறாவ. ஒரு ஆள் சம்பளம் எப்படி தம்பி? நாளைக்கு என் பிள்ளைய படிக்க வைக்கணும், அவளை கரை சேர்க்கணும். இதுக்கெல்லாம் நான் வேலைக்கு போகணும் தம்பி. உங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளமோ அதை நான் கொடுக்குறேன், நீங்க வேலைக்கு போக வேண்டாம். இல்ல, அதெல்லாம் சரி வராது. உங்ககிட்ட பணம் வாங்கினா நாளைக்கு ஊர்ல எல்லாம் தப்பா பேசுவாவ. ஊர்க்காரவ பேசுவாவ. இப்படியே ஊருக்காகவே வாழ்ந்துட்டு போங்க.
ஊருக்காரங்க பேசுவாங்கன்னு பெத்த பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ண தயங்க மாட்டீங்க. இனி இவளை தனியா விட்டுட்டு நீங்க வேலைக்கு வரக்கூடாது. இல்ல தம்பி, அவ படிப்புக்கு பணம் வேணும். நாளைக்கு காலேஜ் போய் படிக்கணும்னா காசு வேணும் தம்பி. அப்போ நாளைக்கு அவன் வந்து பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பணம் வேணும். அத்தா, அப்படிலாம் பேசாதீங்க. அவ என் அம்மா. எங்க அம்மா எங்களுக்காக தான் யோசிக்கிறாவ, பணத்துக்காக இல்ல. அவ யார் நீ படிக்க வைக்கணும்னு தானே சொல்றாவ. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ இப்ப கோவப்படுதிய? அதான் பணம் நான் தரேன்னு சொல்றேன்ல, ஒரு எண்ணத்துக்கு வேலைக்கு போகணும். அதான் சொல்லுறேன்னு தப்பா நினைச்சுக்காதிய. எல்லா தேவைக்கும் இன்னொருத்தவ கைய நம்பி இருக்க முடியாது. ஏய், நான் என்ன பணம் தர மாட்டேன்னு சொல்றியா? அப்படிலாம் நான் சொல்லலதா. நீங்க தருவிய, பாத்துப்பிய, எல்லாமே செய்விய. ஆனா உங்க கையவே நம்பி எங்களால இருக்க முடியாது இல்லதா. சின்னதா ஒரு பால் பாக்கெட் வாங்க கடைக்கு போகணும்னாலும் இன்னொருத்த எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய வலின்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சின்ன வயசுல இருந்தே பணம் கஷ்டம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. எதுக்காகவும் நீங்க இன்னொருத்தர் கையை நம்பி இருந்திருக்கவும் மாட்டிய. அதனால நாங்க சொல்றது உங்களுக்கு புரியவும் புரியாதுதா. நான் சின்ன பிள்ளைய இருக்கையிலேருந்து இப்ப வரைக்கும் என் அம்மா எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காவ. ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லா பாத்துக்கிறோன்னு. இது வெறும் வேலை மட்டும் இல்லத்தா, எங்க அம்மாவோட சந்தோஷமும் கூட. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். யாழினி இங்க தனியா விட்டுட்டு போறது சேஃப் கிடையாது. அதுக்காக என் அம்மாவை வேலையை விட்டு எப்படியத்தான் நிக்க சொல்ல? இன்னும் கொஞ்ச நாள் தான் தான். அவளுக்கு எப்படியும் காலேஜில் சீட் கிடைச்சி அவளை ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டோன்னா அவ வாழ்க்கையை அவ பார்த்துக்குவா. கொஞ்ச நாள் வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் தான். ப்ளீஸ் அத்தா, அவையிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு புரியுதா? நீ என்னென்னமோ சொல்லுதா, என்னால உன் வழிய புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த வேலை காசுக்கு இன்னொருத்தர் கையை ஏந்தி நிற்கும் போதுதான் அந்த வழி புரியும். ஆனா அந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துருவேன். அதனால எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்கிட்ட கையேந்திரீங்கன்ற நினைப்பு கூட உங்களுக்கு வராது. இல்லத்தா, பணம் வேண்டாம். சரி, அப்போ யாழினி இனி என் வீட்டுல இருக்கட்டும். என்ன யோசிக்கிற? யாழினி எப்படி அத்தா அந்த வீட்டுல? யாழினி உன்னோட தங்கச்சி. உன் தங்கச்சி உன் வீட்டுல வந்து தங்கறதுக்கு உரிமை இல்லையா? ஒரு மாசம் அவ அக்கா வீட்டுல இருக்கட்டும். அந்த முத்துவேலால எந்த காரணத்தை கொண்டும் என் வீட்டு வாசல்ல கூட மிதிக்க முடியாது. யாழினிக்கும் அங்கதான் பாதுகாப்பு. இல்லத்தா, அதெல்லாம் சரி வராது. யாழினி ஒரு நாள் தாங்கலாம், 2 நாள் தாங்கலாம். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் அத்தா. அதுக்கு மேல அங்க இருந்தா நமக்கு மரியாதை கிடையாது. யாழினி இங்கேயே இருக்கட்டும். நான் வேணும்னு இந்த 1 மாசத்துக்கு யாழினியோட இங்க இருக்கேன். அதெல்லாம் சரி வராது. நீ இங்க தனியா இருக்கிறது உனக்கு முதல்ல பாதுகாப்பு இல்ல. அந்த முத்துவேல் புறம்போக்கு கிட்ட இருந்து ஷாழினியை விட ஒன்னதான் அதிகமா காப்பாற்ற வேண்டி இருக்கு. இதுல நீயும் இவ கூட இருக்கியா? அதெல்லாம் சரி வராது. யாழினி, நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். தம்பி, இல்ல அதெல்லாம் ஒத்து வராது. இங்க பாருங்க, உங்களை நம்பி இந்த பொண்ணை இங்க விட்டுட்டு போறதா நான் இல்ல. ஒத்துக்கிறேன், இந்த பொண்ணோட அம்மா நீங்க தானே. ஆனா அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க நீங்க. அதுக்கு பதிலா பிரச்சனையை தான் இழுத்து விடுறீங்க. அதனால உங்களை நம்பி அவளை இங்க விடுறதா நான் இல்ல. என்னானாலும் ஆகட்டும், யாழினி அங்கதான் இருக்கணும். ஐயோ தம்பி, அதுக்கு இல்ல. என்ன இருந்தாலும் 1 மாசம்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. என்னன்னா ஒண்ணு செய்ய, நான் வேலைக்கு வரையில யாழினியும் கூட்டிட்டு வரேன். அங்க மீனாவுக்கு ஏதாவது ஒத்தாசி பண்ணணும்னு வேலை செய்யட்டும். பிறகு வீட்டுக்கு போயில
அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அதான் தம்பி சரியா இருக்கும். இவ அங்க தங்குறது சரியா இருக்காது. அப்போ சரி, இன்னைக்கு இங்கேயே இருக்கியா இல்ல வீட்டுக்கு வரியா? இல்ல மாமா, அக்கா இன்னைக்கு இங்கேயே இருக்கட்டும் மாமா. நாளைக்கு நான் வேலைக்கு வரும்போது அக்கா கூட வரேன். பாரு யாழினி, நீ எல்லாம் வேலைக்காரியா அங்க வரணும்னு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நீ மீனாவோட தங்கச்சியா, எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் அங்க தங்கலாம். ஆனா உங்களோட மன திருப்திக்காக தான் நீ வேலை செய்யற பொண்ணா வர. அதுக்காக எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யணும்னு இல்ல. உன்னால முடிஞ்சா செய், இல்லைன்னா செய்யாத. பிடிச்சா செய், பிடிக்கலன்னா செய்யாத. என்ன புரிஞ்சுதா? சரி மாமா. அப்போ சரி, நான் வரேன். வரட்டுமா? சரி அத்தா. பார்த்து பத்திரம். மாமா மீனா, என்ன உன் தங்கச்சியும் கூடயே கூட்டிட்டு வந்திருக்கா? அதான் நேத்தே ரிசல்ட் வந்துருச்சு, இன்னைக்கு என்னத்தை பார்க்க வந்திருக்கா? இல்லத்த, அவ வேலைக்கு வந்திருக்கா. வேலைக்கு வந்திருக்காளா? இவ சரியாதான் சொல்லுதாளா இல்ல நம்ம காதுல தான் தப்பா விழுதா? என்னமா சொன்ன? வேலைக்கு அத்த? என்னடா இது, நேத்துதான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறா, ரிசல்ட் எல்லாம் பார்த்து பாஸ் ஆயிட்டேன்னு கொண்டாட்டமா இருந்தா, இன்னைக்கு என்னத்துக்கு இவ வீட்டு வேலைக்கு வந்திருக்கா? எல்லாம் வினோதமா இருக்கு. எம்மாடியே, நான் கேக்குதுன்னு தப்பா நினைச்சுக்காதா? நேத்து டாக்டருக்கு படிக்க வைக்க போறான்னு ரிசல்ட் எல்லாம் பார்த்தா, அவளும் பாஸ் ஆயிட்டா. இப்ப என்னடானா வீட்டு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஒன்னும் சரியா இல்லையே. அது இல்லத்த, கதிரத்தான் தான் யாழினி காலேஜ் போற வரைக்கும் வேலைக்கு வரட்டும்னு சொல்லியிருக்காவ. கதிர அப்படி சொன்னா அவன் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்கன்னா படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரிதான் யோசிப்பான். இந்த பிள்ளை நல்லா படிச்ச மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கு, இவளை வீட்டு வேலைக்கெல்லாம் அவன் வர சொல்ல மாட்டானே. என்னமோ கதை இருக்கு, என்னன்னு தெரியல. கதிரா அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டானேம்மா. அதுக்கு இல்லத்த, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாவ, அம்மாவும் வேலைக்கு வந்துடுறாவ, வீட்டுல யாழினி ஒத்தையில தான் இருக்கா. உன் பாட்டி இருக்காளே, வரும் என்ன? பாட்டி இருக்காவ, ஆனா அவைய வீட்டுல இருப்பாவ, திடீர்னு யாரையாவது பார்க்கணும், எங்கேயாவது கதை விட போவாவ. அதனால இவ ஒத்தையில இருப்பா. ஒத்தையில இருக்க அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கான், அதான் வேலைக்கு வந்திருக்கா. கதிரையா தான் ஏதாவது ஒத்தாசை பண்ணிட்டுன்னு வர சொன்னாவ. கதிர் சொன்னானோ? ஆமாத்த. அப்படியா? கதிர் சொன்னா ஏதாவது காரணமா தான் இருக்கும். இந்த பிள்ளை நெசத்துக்கே வீட்டு வேலைக்கு தான் வந்திருக்கா. உடுத்தி இருக்கிற உடைய பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நல்லா வெள்ளையும் சொல்லையுமா பளபளப்பான துணியை கட்டிட்டு வந்திருக்கா. ஏன் வீட்டு வேலைக்கு வரவக யாராவது இந்த மாதிரி துணி போட்டுட்டு வருவாங்களா? இந்த பிள்ளை என்னத்துக்கு வந்திருக்கு? அத்த, ஒன்னும் இல்லம்மா. வீட்டுல நடக்கிற கதையெல்லாம் பார்த்தா எல்லாம் விசித்திரமாதான் இருக்கு. இந்த பிள்ளை உனக்கு ஒத்தாசைக்கு வந்திருக்காளோ? ஆமாத்த, வீட்டு வேலை ஏதாவது செய்வா. ஏது இந்த வெள்ளை துணியை உடுத்திக்கிட்டா? நல்லதுமா, வீட்டு வேலைக்கு வர்றவ இந்த மாதிரி துணி தான் உடுத்திட்டு வரணும். அப்பதான் கரைப்பட்டா நல்லா தெரியும். நல்லா தூத்து வாரணும், ஒட்டடை அடிக்கணும், வீட்டுல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் மேல ஊட்டிக்கிட்டு போலாம். இல்லம்மா, தெரியாம போட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கெல்லாம் பழைய துணி போட்டுட்டு வரேன். அது சரி. ஏமாடி, நீ வீட்டு வேலைக்கு தானே வந்திருக்காவ? ஆமா. சரி சரி. இன்னைக்கு ஆடி வெள்ளி, மாசமும் பிறந்துருச்சு. வீட்டை நல்லா ஒட்டடை அடிச்சு நல்லா தொடச்சு வச்சிரு என்ன? சரிம்மா. ஆட்டுமா. ஏ ஆதி. சொல்லுங்கம்மா. தியா எங்கயா? ஆளையே காணல. 2 நாளா சமைக்கிறதுக்கு காய் வெட்டியே தர வரல.
ஏதோ ஒத்தாசைக்கு காய் வெட்டி கொடுப்பா. இப்ப என்னால அதுக்கும் வரல. என்ன ஆச்சு அவளுக்கு? அண்ணன் பொண்டாட்டி ஒத்தையில சமைச்சிட்டு இருக்கா. அவளை சேர்த்த காயாவது வெட்டி கொடுக்க வர சொல்லியா? அவ காய் வெட்டி கொடுக்க வராதனால அவ ஒத்தாசைய அவ தங்கச்சிய கூட்டியாந்து வச்சிருக்கா. மீனா மீனா அவங்களோட தங்கச்சியவா? ஆமையா, நேரடியா தியா கிட்ட வேலை செய்யும் சொல்ல முடியாது பத்தியா? அதான் அவ தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டியாந்துருக்கா. குடும்பத்துல 2 மருமவ இருந்தும் ஒருத்தன் மட்டும் ஒத்தையில வேலை செஞ்சா எப்படியா? அவளை என்ன பெரிய பெரிய வேலையா செய்ய சொன்னோம்? சமைக்க முடிச்சிட்ட காய் தானே நறுக்கி கொடுக்க சொன்னோம். இப்பெல்லாம் அதையும் பண்றது கிடையாது. என்ன நினைச்சத கேளியா? இல்ல அவளை சத்த வர சொல்லு. சரிம்மா, நான் கேக்குறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரூம்ல என்ன பண்ணுவாவ? துணியை துவைப்பாவ. சும்மா தான் உட்காந்துருக்கேன். தும்முறு பிடிச்சவ. இல்ல, 2 நாளா வீட்டுக்குள்ளேயே இருக்கியான். ஏன் அன்னைக்கு சமைக்க காய் கூட வெட்டி தர ஹெல்ப் பண்ண மாட்டியா? நீ செய்யற ஒரு வேலையே அதுதான். ஏன் அதையும் செய்ய மாட்ற? பாவம், அவங்க ஒத்தையில வேலை செய்ய முடியாம ஒத்தாசைக்கு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருக்காவ. ஆமா, அதெல்லாம் என்கிட்ட எதுக்கு வந்து சொல்றிய? நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. நான் என்னத்துக்கு அவியலுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவையே இந்த வீட்டு மருமக, அதாவது உங்க அண்ணனோட ஒய்ஃப். அதனால அவிய வேலை செய்யறாங்க. நான் என்னத்துக்கு இங்க வேலை செய்யணும்? என்ன? எனக்கு புரியல. அதாவது இப்ப மீனாக்கா இருக்காவளா, அவியே இந்த வீட்டு மருமக. அதனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாவ. நான் யாரு? நான் என்னத்துக்கு இந்த வீட்டுல வேலை செய்யணும்? இங்க பாரு மீனா, நீ இந்த வீட்டுக்கு எப்படியோ நீயும் அதே மாதிரி தான். அவங்க அவ்வளோ வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வேலை செய்ய சொல்லல, அவங்க கூட ஹெல்ப் பண்ணுன்னு தான் சொல்றேன். எப்படி? மீனாக்கா இந்த வீட்டுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நானுமா? மீனாக்கா கதிரத்தம் பொண்டாட்டி, நானும். தியா, வார்த்தையை பார்த்து பேசு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ. இப்ப நான் என்ன தப்பா பேசிவிட்டேன்? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னது தானே நான் திருப்பி கேட்டேன். இங்க பாரு, உன்னால வேலை செய்ய முடிஞ்சா போய் செய், இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு போ. ஆனா வார்த்தை பார்த்து பேசு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் என்ன தப்பா பேசிவிட்டேன்? இவிய தாலி கட்டின பொண்டாட்டி. இன்னொருத்தரை சேர்த்து வச்சு பேசவே இவரால ஏத்துக்க முடியல. ஆனா இவருக்கு ஒருத்தி ஃபோன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், கொன்னா வாழலான்னு சொல்லுவா. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்கணும். நல்லா இருக்கு இந்த ஆளோட நியாயம். இந்த ஆளே சரி கிடையாது. இதுல நான் கதிரதான் பொண்டாட்டியான்னு கேட்க வந்ததுக்கு அம்புட்டு கோவம் வருது. எப்படி இந்த ஆளு எத்தனை பொண்ணு என்னால பாக்கலாம், ஆனா நானு இந்த ஆளே உலகன்னு சுத்தி வரணும். நல்லா இருக்கு இந்த ஆளோட நியாயம். எல்லாம் என் தலை எழுத்து. அப்பா என்ன டயர்டு. இவனுக்கு ஒழுங்கா வராம லீவ் போட்டு எல்லாம் என் தலையை உருட்டுறாங்க. நல்லா சூடா ஒரு கப் காஃபி குடிச்சாதான் சரி வரும். அண்ணி, ஒரு கப் காஃபி.